அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வில் நம்முடைய பலத்தை எப்படி மேலும் பலப்படுத்துவது. ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் 6 மணி நேரம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்முடைய பலம் அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த மேஜராக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், பாட்னியாக இருக்கலாம், ஜுவாலஜியாக இருக்கலாம், மைக்ரோபயாலஜியாக இருக்கலாம். ஸோ எந்த மேஜராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமான பேட்டர்ன் ஒன்று தான், எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 110 கொஷின், ஜிகே 10 கொஷின், எஜுகேஷன் சைக்காலஜி 30 கொஷின் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான பேட்டர்ன். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸ் எடுத்து வைங்க. ஸோ மேஜருக்கான சிலபஸ் ப்ளஸ் ஜிகேக்கான சிலபஸ் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜிக்கான சிலபஸ், இது மொத்தத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எந்த மேஜராக டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச நல்ல பிடித்த யூனிட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? எத்தனை யூனிட் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேஜர் சூஸ் பண்ணுங்கள். இப்போ மேஜரில் 10 யூனிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச யூனிட் ஒரு 7 யூனிட்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச 7 யூனிட்டை சூஸ் பண்ணுங்கள். அப்போது அந்த 7 யூனிட் உங்களுக்கு பிடிச்ச யூனிட், உங்களுக்கு தெரிஞ்ச யூனிட், அதில் உங்களுடைய பலத்தை மேலும் பலப்படுத்தணும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் 7 யூனிட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 7 யூனிட் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச யூனிட்டாக இருக்கும். இதை பற்றி A to Z எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 யூனிட்டில் எங்கெங்கெல்லாம் புக்ஸ் அவைலபிளாக இருக்கோ, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் வச்சுட்ருப்பீங்க, இன்னும் வேறு ஏதாவது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்கும், வேறு ஏதாவது புக்ஸ் அவைலபிளாக இருக்கும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த 7 யூனிட்லேருந்து ஒரே ஒரு கொஷின் கூட நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் பண்ணவே கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 7 யூனிட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள், நம்ம அந்த யூனிட்டை படிக்கிறோமோ படிக்கலையோ அதெல்லாம் செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அதை கொஷின் போட்டு பாருங்கள், அதை கொஷினை படிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்க, எங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் வருது, எப்படி கொஷின் கேட்குறாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போது அந்த 7 யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கோ அவ்வளோ கொஷின்ஸை நீங்கள் போடணும். எவ்வளோ புக்ஸ் இருக்கோ அவ்வளோ புக்ஸையும் வாங்கிக்கணும். சார் அவ்வளோ புக்ஸே என்கிட்ட படிக்க முடியுமா சார்னாக்கா சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 புக்கு வச்சுட்ருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு யூனிட் ஒரு ஏதோ ஒரு கோச்சிங் கிளாஸோடைய மெட்டீரியல் ப்ளஸ் ஒரு 4 புக்கு, மொத்தம் 5 வச்சுட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியலை படிக்கிறீங்க, இதில் 80% பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்கும். எதுக்கு சேமாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு புக்கில் இந்த மெட்டீரியல் இருக்கிற 80%, இந்த ஃபஸ்ட் புக்கில் இருக்கிற 80% சேமாக இருக்கும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 20%. அந்த 20% லேர்ன் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து செகண்ட் புக்கு படிக்கிறீங்க, அப்போ இதில் 80%, இதில் 80%, இதில் 80% காமனாக தான் இருக்கும், எதுவும் மாற போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு 10%, 20% இருக்கும், அதை பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அத்தனை புக்கும் படிக்கும்போது உங்களுடைய பலம் என்ன பண்ணுது, இன்னும் பலமாகுது. சரிங்களா? அப்போ அந்த 7 யூனிட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 10 to 11 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வரும். அப்போ 7 யூனிட்னாலே குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 77 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங் ஆகிட முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கே. அப்போது இதுவே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 யூனிட்டையும் கவர் பண்ணுறோம். 10 யூனிட்டில் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் படிக்கிறோம். ஆனால் முழுசாக படிக்கிறோமானா கண்டிப்பாக கிடையாது. அப்போ 10 யூனிட்டை படித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கோ 70 மார்க்கோ எடுக்கிறதுக்கு வெறும் 7 யூனிட்டை தரோவாக டெப்த்தாக ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 77 மார்க் வாங்கிடலாம்.
அப்போ பேலன்ஸ் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்குது வெறும் மேஜருக்கு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது, இன்னும் ஜிகே இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அப்போது இங்கே 7 யூனிட்டில் 77 கொஷின்ஸ் மட்டும் நமக்கு போதாது. நீங்கள் அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிகே. ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 10 கொஷின்ஸ் வரும். இந்த 10 மார்க்கும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ எங்கெல்லாம் சார் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸை வச்சுக்கணும். சிலபஸை வச்சுக்கிட்டு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எனக்கு தேடுங்க. தேடிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸை பாருங்கள். எந்த மாதிரி அந்த 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு அந்த ஸ்கூல் புக்கிலெல்லாம் தேடுங்க. ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும். அது பர்டிகுலராக 6th பார்த்தீங்கன்னாக்கா 12th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்கு. எல்லா புக்கும் கிடையாது, அங்கங்கே எங்கெங்கே சிலபஸ் எல்லாம் கவர் ஆகுதோ எல்லா இடத்துக்கும் கவர் பண்ணணும். ஸோ அப்படி படிச்சிங்க அப்படின்னா இந்த 10 out of 10 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் டெய்லி 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா. அப்போது எப்படி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னென்ன டாப்பிக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே ஒரு பிளான் போடுங்க. ஆல்ரெடி அதில் என்ன சொன்னேன், 7 யூனிட்டை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் நமக்கு 77 கொஷின், ஒரே ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 கொஷின், அப்போ டோட்டலாக இதில் எவ்வளோ ஆயிடுச்சு, 87 கொஷின் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் சைக்காலஜி இருக்குது. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன சார், நான் படித்ததே வரமாட்டேனுது சார் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? கொஷின் எப்படி எடுக்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் கொஷினே போட்டு பார்க்காம வெறும் டெஸ்ட்டு மெட்டீரியல் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா சைக்காலஜிக்கு எந்த யூஸுமே கிடையாது. நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம சைக்காலஜிக்கு டெஸ்ட்டு மெட்டீரியல் போடுறோம். அந்த மெட்டீரியல் மட்டுமே நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் டெஸ்ட் எழுதுறாங்கன்னா கிடையாது. இப்போ நீங்கள் டெஸ்ட்டே எழுதாமல் என்ன யூஸு? சரிங்களா? டெஸ்ட்டில் தான் தெரியும் எந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்து பாருங்க வெறும் மெட்டீரியலை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா 0% தான். நீங்கள் திரும்ப வந்து பாருங்க ஒரே தப்பு தான் பண்ணுவோம். நீங்கள் கொஷின் ஆன்சர் போடுவீங்க. எவ்வளோ ஆன்சர் அப்படின்னா மினிமம் 5 தான் போட முடியும். திரும்ப அதே பிரச்சனை தான் வரும். சரிங்களா? திரும்ப அதே பிரச்சனைனா, சார் நான் சைக்காலஜி படித்தேன் சார், ஒன்று கூட வரல சார். திரும்ப அதே வந்து பாருங்க ரிப்பீட்டடாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும், இல்லை வந்து பாருங்க மேஜரை பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்காம பாஸ் பண்ணுறது யாரோ வந்து பாருங்க 100ல் ஒரு 20 பேர் டெஸ்ட்டு போடாமல் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ மற்ற எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட்டு போட்டால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட்டு வந்து பண்ணாக்கா நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாக்கா அவாய்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ எஜுகேஷன் சைக்காலஜியில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு எந்த பார்ட் வரும், எஜுகேஷன் பார்ட் வருமா, சைக்காலஜி பார்ட் வரும்? அப்போ நீங்கள் வந்து பண்ணால் அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எஜுகேஷன் நல்லா வரும் சார், எஜுகேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஜுகேஷனை பாருங்கள். சைக்காலஜி நல்லா வரும்னா சைக்காலஜிக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா சைக்காலஜி பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு பார்ட்டு அங்கேருந்து நமக்கு 15 கொஷின்ஸ் வரும், அதில் உங்களுடைய பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தா ஆல்ரெடி நான் 87 கொஷின் சொல்லிட்டேன். இப்போ இது ஒரு 50 கொஷின்ஸு. சரிங்களா? இப்போ இதுவே வந்து பாருங்க நமக்கு எவ்வளோ ஆகிடுச்சு, 102 கொஷின்ஸ் ஆகிடுச்சு. அப்போது 102 கொஷினை வச்சுட்டு போஸ்டிங் வாங்க முடியுமானா வாங்க முடியும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்கா ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துடுவீங்க. ஆனால் எப்போ இது பாசிபிள் அப்படின்னா நீங்கள் 7 யூனிட்டில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஜிகேயில் வந்து பண்ணாக்கா 10 கொஷினில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது. அடுத்து வந்து பண்ணால் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு பார்ட்டு, சரிங்களா, எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை சைக்காலஜியாக இருக்கலாம், அதில் ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது வந்து பண்ணாக்கா உங்களுக்கு 102 மார்க் கன்ஃபார்ம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. அதிலிருந்து ஒரு 10 கொஷின் வரட்டும். சரிங்களா? நமக்கு 112 நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்காக இருப்பீங்க உங்களுடைய மேட்சர். ஸோ இப்படி தான் வந்து பண்ணாக்கா நம்முடைய பலத்தை பலப்படுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வந்து நானும் படிக்கிறேன் சார், எல்லாத்தையும் படிக்கிறேன் சார், எல்லா யூனிட்டையும் படிக்கிறேன் சார், ஒரு முறை கூட ரிவிஷன் பண்ணல சார், எல்லா யூனிட்டும் எங்கிட்ட வந்து பண்ணாக்கா கொஞ்சம் தான் சார் மெட்டீரியல் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கிறேன், இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 5 கொஷின் வந்தால் போதும். அப்போ 10 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் தான் வரும். சரிங்களா? சைக்காலஜிலேருந்து எனக்கு 5 கொஷின் வந்தால் போதும் சார், 55 தான் ஆச்சு.
சரிங்களா? ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 5 வந்தால் போதும் சார், 60 தான் ஆச்சு. திரும்பவும் எங்கே நிற்க போகிறோம்? நம்ம அந்த 60 கொஷின்லேயே தான் நிற்கிறோம். சரிங்களா? 60 to 70 கொஷின்லேயே தான் நிற்போம். ஸோ இந்த தப்பை திரும்பவும் பண்ணாதீங்க. ஸோ நம்முடைய பலத்தை பலப்படுத்தணும். அது எப்படி அப்படின்றத நல்லா திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. சரிங்களா? இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வந்து இப்போனாக்கா நெக்ஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஜூலை மாதம் இன்றைக்கி தான் வந்து இப்போனாக்கா 2 தேதி. அப்போ இந்த மந்த்து ஃபுல்லாக இருக்குது. ஆகஸ்ட்டில் வந்து இப்போனாக்கா பாதியில் வருதா, இல்லை எண்டில் வருதா, இல்லை ஃபஸ்ட்டில் வருதான்னு தெரியாது. அப்போது அந்த மந்த்தும் இருக்குது நமக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 60 நாள் இல்லை 70 நாள் இல்லை 90 நாள் டைம் தருவாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு சாலிடாக வந்து பண்ணாக்கா ஒரு 5 மந்த் இருக்குது. அந்த 5 மந்த்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னா வேறு யாராலையும் முடியாது. நன்றி, வணக்கம்.